மனுஷ வாழ்க்கையில் அறிவுன்றது ரொம்ப முக்கியமா இல்லை அனுபவம்ன்றது ரொம்ப முக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அனுபவம் அப்படிங்கிறது ஒரு முழுமை பெறாத அறிவாக தான் இருக்குது. அந்த இடத்துல உங்கள் அறிவு முழுமை பெறணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை பற்றின சம் எஜுகேஷன் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அதாவது அதை பற்றின ஆழ்ந்த படிப்பு உங்ககிட்ட இருக்கணும். வெறும் படிப்பை மட்டுமே வச்சு அனுபவம் இல்லாமல் உங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிளேவும் பண்ண முடியாது. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமை எடுத்து ஒவ்வொரு கேரக்டரா கொண்டு வந்து இந்த புக்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அந்த புக்கோட பேர் தான் ஜோர்பா த கிரீக். இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் ஜோர்பா அப்படிங்கிறவர் ஒரு அனுபவசாலியான ஒரு ஆள். தன் மனசுக்கு என்ன படுதோ அதை தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். தன் மனசுக்கு என்னென்ன படுதோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பார். இது தப்பு அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்க யார், எவ்வளோ பெரிய ஆள், எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத பற்றியெல்லாம் அவர் கவலைப்படவே மாட்டார். தூக்கி எறிஞ்சிட்டு வந்துகிட்டே இருப்பார். அவருக்கு கோபம் வந்துச்சுன்னா அடிச்சிருவார், பேசிடுவார், திட்டிடுவார். அன்புன்னு வந்துச்சுன்னா டக்குன்னு காமிப்பார். அந்த மாதிரி அவருக்குன்னு இருக்க ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணி ஜோர்பா அப்படின்ற அந்த கேரக்டரை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதே நேரம் பெயர் குறிப்பிடப்படாத ஒரு முதலாளியை வந்து இந்த இடத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த ரெண்டு கேரக்டரோட லைஃப் ட்ராவல் தான் இந்த புக்கு. ரெகுலராக இந்த புக்கில் எங்கேயுமே இவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் மாதிரியோ இல்லை ஒரு டீச்சிங் மெத்தட் மாதிரியோ எந்த இடத்துலையுமே இவங்க வந்து ஒரு எசன்ஸை உள்ளே வைக்க ட்ரை பண்ணல. அதுக்கு பதிலாக இவங்க ஜோர்பா அப்படின்ற கேரக்டர் எப்படியெல்லாம் வாழ்கிறாரு, என்னென்னத்தெல்லாம் ஃபீல் பண்ணுறாரு, என்ன மாதிரியான கருத்துக்கள், கான்வர்சேஷன் இவர் வாழ்க்கையில் வருது அப்படின்றது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த புக்கு ஃபுல்லாக போகும். நிறைய இடத்துல இவர் சொல்கிற கருத்துக்கள், இவர் வாழ்கிற வாழ்க்கை அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைஃப்பில் ரெப்ரசன்ட் பண்ண வேண்டியது. அதாவது வாழ்க்கையில் ஒரு சில புத்தகங்கள் வாழ்க்கையவே பிரட்டி நம்ம வாழ்க்கையை பார்க்குற பார்வையவே டோட்டலாக மாற்றி நம்மளை ஒரு புது விதமான மனுஷனாக கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிற புத்தகங்களில் இந்த புக்கு ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குது. இந்த புக்கை பற்றி பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட இந்த புக்கை வாங்கி படிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ரெக்வஸ்ட்டாக இருக்குது என் சைட்லேருந்து. பிகாஸ் இதில் நிறைய இடத்துல இப்போது பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ்க்கு உண்டான டிஃப்ரென்ஸ் அவங்க சொன்ன விதமாக இருக்கலாம். அதே நேரம் ஜோர்பா வந்து ஃப்ரீடம்னா என்ன அப்படின்னு ஒரு சில இடத்துல சொல்லியிருப்பார். அந்த ஃப்ரீடம் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் கோடி ரூபாய் சம்பாரிச்சிருந்தா கூட அந்த கோடி ரூபாயை உங்களால் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நிம்மதியாக உங்களால் உட்கார முடியும், நாளைக்கு அப்படின்ற கவலையே இல்லாமல் உங்களால் இருக்க முடியும் அப்படின்னா அதுவே பெரிய சுதந்திரம் அப்படின்றத சொல்லியிருப்பார். அதே நேரம் தன்னோட மகனோட சாவுக்கு தானே ஆடிட்டு வந்ததாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து மனித வாழ்க்கைங்கிறது எவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம் அதை வந்து ரொம்ப தெளிவாக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஜோர்பா வந்து பார்த்திங்கன்னா அவர் வேலை நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வேலையாக தான் இருப்பார். அவர் அந்த வேலையை விட்டு எட்ட போகவே மாட்டார். யாராவது டிஸ்டர்ப் பண்ண வந்தாலோ இல்லை சோம்பேறித்தனமாக யாராவது ஒருத்தர் வந்து அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலோ அவர் கண்ணு முன்னு தெரியாமல் அடிச்சிருவார். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அதே நேரம் வேலை முடித்து வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னா அவர் வீட்டில் இருக்க வேலைகளை மட்டும்தான் பார்ப்பார். வேலை சம்மந்தமான எந்த விதமான டச்சுமே அவர்கிட்ட இருக்காது. நிறைய நேரங்களில் மலை மேலே நின்று காற்றை ரசிக்கிறதா இருக்கலாம், மிருகங்களை ரசிக்கிறதா இருக்கலாம், மரத்தை மரமாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதா இருக்கலாம். ஏன்னா நம்ம மரத்தை பார்க்குறோம் அப்படின்னா இந்த மரத்தினால நமக்கு என்ன யூஸ், இதில் ஃபர்னிச்சர் செய்யலாமா, இதில் வாசனை திரவியங்கள் வருமா, இது வந்து ப்ராடக்ட்ஸுக்கு நல்லா இருக்குமா, இந்த மாதிரி மரத்தினால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்றத தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வரும். இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, ஹெர்பல் பெனிஃபிட்ஸ் இருக்கா, இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் மரம் அப்படின்னா அது ஒரு மரம், அது ஒரு உயிர் அப்படின்றதா மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள். எப்படி வந்து நம்ம எம்ப்ளாயீஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இருந்தாலுமே ஃபஸ்ட் அவங்கெல்லாம் மனுஷங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க எம்ப்ளாயீஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு கம்யூனிசம் கொள்கை வளர்ந்து வந்ததோ அதே மாதிரி தான் இவர் அது ஒரு மனுஷன் அப்படின்ற மாதிரி, அது ஒரு மரம், அது ஒரு அனிமல், அது ஒரு கல், அது ஒரு தண்ணி, இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் உயிருள்ள பொருளாக இருக்கட்டும் உயிரற்ற பொருளாக இருக்கட்டும் அதோட நேச்சரை, அதோட தன்மையை, அதோட உயிரை ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஆளாக ஜோர்பா இருப்பார். இவரோட கேரக்டரை பார்த்து இவருக்கு வேலை கொடுத்த அந்த முதலாளி கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அட்மையர் ஆவார். தன்னோட எக்ஸ்பீரியன்ஸையும்
தன்னோட நாலேஜையும் ஒரு இன்டர்லிங்க் பண்ணி ஜோர்பாவோட எக்ஸ்பீரியன்ஸை எப்படி நம்மளோட அறிவோட கனெக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு போராட்டத்திலேயே இந்த புக்கு வந்து மூவ் ஆகும். இந்த புக் வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 70 இயர்ஸை கிராஸ் பண்ணி இப்போவும் பெஸ்ட்டு செல்லிங்கில் இருக்குது. 1946 இந்த புக்கு வெளிவந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு கிரேட்டஸ்ட் புக்காக ஒரு மனுஷனோட வாழ்க்கை மேலே இருக்க பெர்ஸ்பெக்டிவே மாற்றுற மாதிரியான ஒரு புக் அப்படின்னா ஜோர்பா த கிரீக் அப்படின்ற புக்கை தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ரொம்ப டீப்பான ஒரு புக்காக ஒரு லைஃப்பை வந்து ஒரே புக்கில் ஒரு அறையில் சொல்லணும் அப்படின்ற மாதிரியான ஒரு புக்காக, என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் ஹேர்டல்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சில புக்ஸ் நம்ம லைஃபே பெரட்டி போடுறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரி புக்கில் நான் ரீசெண்டாக பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மலாலா அப்படின்ற புக்கில் பார்த்தேன், ஆடு ஜீவிதம் அப்படின்ற புக்கில் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த புக்கு நான் பார்க்குறேன். இப்போ இந்த புக் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். லைஃப்பை வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னா லைஃப் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு லைனாகவே போயிட்டுருக்கு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இந்த பெர்ஸ்பெக்டிவை தாண்டி லைஃப்ன்றது எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா, முக்கியமாக அந்த ஒரு கொஷின் கேட்குறவங்களுக்கு இந்த புக் டோட்டலாக வேறு ஒரு சேஞ்சை வந்து உங்கள் லைஃப்பில் கொடுக்கும். இது ஒரு புக் சம்மரியாக இல்லாமல் ஒரு புக் ரிவ்யூவாக மட்டும்தான் நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வைக்கிற ரெக்வஸ்ட், நீங்கள் இந்த புக்கை படிக்கணும், லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். த சீக்ரெட் பேஜஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.